உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு மேசம் முதல் மீனம் வரை அந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்களை நம்ம சொல்றதா இருக்கிறோம். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது நவம்பர் மாசம் 16ஆம் தேதி நடந்துச்சு. சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா, சனி பகவான் ஆகப்பட்டது நம்மளை அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அதே சமயத்துல வக்ர நிவர்த்தி அப்படின்னா, நாம செஞ்ச புண்ணியங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசாபித்திகள் அடிப்படையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன்களின் பிரகாரம் சனி பகவான் நம்மளுக்கு விடுவிச்சு கொடுப்பாரு. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது தான் தடைபட்ட விஷயங்களுக்கும் தனக்கு கட்டளை இட்ட விஷயங்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் வராமல் அந்த சனி பகவான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பார், நம்மளுக்கு நன்மையை செய்வார். இதை பத்தி தான் இந்த வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு நன்மையான பலன்கள் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் சொல்றோம். இதை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பாருங்க. அதே சமயத்துல நவம்பர் 16ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அந்த பலன்களை இப்ப நாம உங்களுக்கு சொல்றதா இருக்கிறோம். இப்ப மெயினா நாம கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்ன பலனை கொடுக்கும். அப்ப கன்னி ராசி சனி பகவானுடைய வக்ரத்துல இருந்தாரு. அதாவது கன்னி ராசிக்காரங்களை சிறை பிடித்த மாதிரி, அந்த சிறை பிடித்து அடைத்து வைத்திருந்த மாதிரிதான் அந்த கன்னி ராசிக்காரங்கள் கடந்த ஜூன் மாசத்திலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசிக்காரங்க சிறை கைதிகள் மாதிரிதான் இருந்தாங்க. அப்ப அவங்க அந்த சிறை கைதியாக இருந்த காலகட்டத்தில் பல கஷ்டங்கள், பல சோதனைகள், பல விதமான வேதனைகள், வேலையில பிரச்சனை, வேலையை எவ்வளவு திறம்பட நல்ல முறையில பிளான் பண்ணி செஞ்சாலும் அவங்களுக்கு பத்துல, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கல. நீங்கள் இதை எல்லாத்தையுமே எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து, இந்த வேலையே வேண்டாம், வேற ஏதாவது கம்பெனிக்கு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற முடிவுக்கு வேற கம்பெனியை எதிர்பார்த்து போயும் அந்த இடத்துல இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை விட மோசமா தான் இருக்குதோ இல்லையோ, நல்லா இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நீங்க அனுபவிச்சீங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் மாசம் 16ஆம் தேதி. இந்த 16ஆம் தேதியிலிருந்து, அதாவது நவம்பர் 16 டிசம்பர் 16, ஜனவரி 16, பிப்ரவரி 16, மார்ச் 16, அதுல ஒரு 10 நாள், அப்போ 130 நாட்கள். அதாவது இந்த சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாங்க. அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த 4.5 மாத காலங்கள். அப்ப இந்த 4.5 மாத காலங்களாகப்பட்டது அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஆனந்தமான ஒரு பொற்காலத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். அப்ப அந்த பொற்காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், நாம எந்த அளவுக்கு அந்த பொற்காலத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது ரொம்ப மென்மையானவங்க. தான் மட்டும் நல்லா வாழ்ந்தா பத்தாது, தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா வாழ வைக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைத்தவர்கள். அதே சமயத்துல
நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா, அப்படி வேலை செஞ்சு அந்த இடத்துல அந்த கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஓனர், இவங்க எல்லாமே பெரிய ஆள் ஆகக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கும், விஷயம் இருக்கும். அந்த அறிவையும் அந்த திறமையும் பயன்படுத்தி நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துக்கே நீங்க நம்பர் ஒன்னா வருவீங்க. அப்படி உங்களால உங்களுடைய ஓனர், உங்களுடைய அந்த கம்பெனி நல்ல பேர் வாங்கும். இப்படி எல்லாமே இருந்த உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவை பத்தி தெரியாமல் ஒரு சிலர் ஆப்பட்டது உங்களை புறக்கணிச்சாங்க. உங்ககிட்ட கூடிய அந்த திறமையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வாழ்றதுக்கு வழிகாட்டல, உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காமிக்கல. இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த புரிந்து கொண்ட காலங்கள் தான் சனி பகவானுடைய வக்கர காலங்கள். அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி காலகட்டத்துல நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு நீங்க எங்க போய் வேலையில் சேரணும், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டாலும், உங்களுடைய திறமைகளை சொன்னாலும் கண்டிப்பாக நீங்க கேட்ட சம்பளம் கிடைக்கும், நீங்க கேட்ட இடத்துல வேலை கிடைக்கும். அது போக நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக போக முடியும். வெளிநாட்டுல போய் நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப அதை எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சு நல்லா இருப்பீங்க இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில். ஆனா அதே சமயத்துல இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்போ மருத்துவ செலவுகளால் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்ப இந்த சமயத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு வண்டியை ஓட்டும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தவங்க வண்டியை வாங்கி ஓட்டக்கூடாது. அதே சமயத்துல ஒரு இடத்துல ஃபுட் சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டுங்கிறது பார்க்க நமக்கு தேவையான அளவு சாப்பிடும், தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கணும், தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எந்த ஃபுட்டு ஒத்து வரும் ஒத்து வராது அப்படிங்கிற கணிச்சு நீங்க சாப்பிடுங்க. அப்படி கணிக்காமல் உங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய உடம்புக்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த பீரியட்ல கொஞ்சம் கவனமாக உடலை பார்த்து கொள்வது நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்ப கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த ஆண்கள் பெண்கள் ஆகப்பட்டது சில காலகட்டங்கள்ல ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாச்சு. கல்யாணமே தம்பதிகளாக இருந்தாலுமே நல்ல திருப்தி உங்களுக்கு கிடைக்கல. அதே சமயத்துல ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்ப ரெண்டா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் இடையில பிரேக் வந்துச்சு. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் சாடி சொன்னாங்க. அப்ப நீங்க சரியில்லை, அவங்க பார்க்க போன நீங்க சரியில்லை. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி 2 பேருக்கு மேல இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிட்டாங்க. இதனால எவ்வளவோ மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் வந்துச்சு. இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க. அது போக உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே இழந்தீங்க. நீங்க சம்பாதிக்க வேண்டிய டயத்துல சம்பாதிக்க முடியாம போயிருச்சு. இதனால கடன் பட்டீங்க. அந்த கடனை கட்டுறக்கு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்துமே, எவ்வளவோ கஷ்டப்பட்டுமே அந்த கடனை கட்ட முடியல. ஒரு சிலர் கடனை கட்ட முடியாமலும் அந்த ஊர் விட்டு வெளியில போனாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப கடன்காருக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் உருவாச்சு. இது எல்லாத்துல இருந்துமே மீண்டு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சனி பகவான் ஆப்பட்ட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல திருப்தியையும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு திருமணம் ஆகாத, கன்னிராசியில பிறந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் ஆன தம்பதிகள் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒருத்தர் புரிஞ்சு சேர்ந்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான
வாழ்க்கை இருக்கிறது. புத்திர பாக்கியம் இல்லினாலும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக நீங்க வெளிநாட்டுல போய் நல்லா வாழலாம். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் அவங்க பார்க்க போனா கடந்த காலத்துல எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சு இந்தியாவே வந்துடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் வந்துருச்சு. ஒரு சிலர் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி முடிவு பண்ண வேண்டாம். அப்ப நீங்க அங்கேயே இருந்து சம்பாரிச்சு உங்களுடைய கடனை கட்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, நீங்க எதுவாக வரும் நினைச்சீங்களோ அந்த முறை கண்டிப்பாக நீங்க அதுவாக வருவீங்க. அதுக்கு கொஞ்சம் காலம் உங்களுக்கு எடுக்கும். அந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இதற்கு மேலதான் ஒரு மன நிறைவான, ஒரு சந்தோஷமான, உங்களை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை பார்த்து யாராரு பொறாமப்பட்டாங்களோ, யாராரு நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, யார் மூலியமா நீங்க துரோகத்தை சந்திச்சீங்களோ, யார் மூலியமா நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ, அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீங்க. கன்னிராசிக்காரங்களே, கண்டிப்பாக உயர்வதும் தாழ்வதும் உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இப்போ உயர வேண்டிய காலகட்டம். கண்டிப்பாக நீங்கள் உயரப் போகிறீர்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.